அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்பானி கொடுக்கின்ற பொழுது பிராணிகளை குர்பானி கொடுப்பவரே அறுப்பது ஏற்றமானது, உகந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் கொடுக்கின்ற குர்பானி பிராணியை தாங்களே அறுப்பார்கள். ஹஜ்ஜின் தருணத்தில் நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை குர்பானி செய்தார்கள். அதிலே 63 ஒட்டகங்களை தங்கள் கரத்தாலேயே நபி அவர்கள் அறுத்தார்கள். ஒட்டகம் அறுப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். அந்த காரியத்தை அருமை பெருமானார் அல்லாஹ்வுக்காக 63 ஒட்டகங்களை தங்கள் கரத்தாலே அறுத்து குர்பானி கொடுத்தார்கள். மீத ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபை பார்க்கின்றோம். எனவே குர்பானி கொடுக்கிறவர்கள் தங்கள் கரத்தால் அறுக்க வேண்டும். அறுக்கின்ற பொழுது முக்கியமாக ஓத வேண்டியவற்றை தெளிவாக ஓத வேண்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம மின்க வலக என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பிராணியை அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். சொல்லுகின்ற பொழுது வாய் திறந்து உச்சரித்து சப்தமாகவே சொல்லலாம். மனதிற்குள்ளே நினைப்பதல்ல, மனதிற்குள்ளே சொல்லிக்கொள்வதல்ல, வாயால் சப்தமாக சொல்வது. அவ்விதம் சொல்லி அந்த பிராணி அறுக்க வேண்டும். 4 நரம்புகள் அறுப்பட வேண்டும். உணவு குழாய், மூச்சுக்குழாய், 2 இரத்த நாளங்கள், முன்னால் இருக்கின்ற தொண்டையில் இருக்கின்ற உணவு நரம்பு, மூச்சின் நரம்பு இரண்டும் இருக்கும். தொண்டையின் 2 ஓரங்களிலே இரத்த நரம்புகள் இருக்கும். ஆக 4 நரம்புகளும் அறுபடும் வகையில்தான் கத்தியை தொண்டையிலே அறுத்து மேலே கீழே இருபுறமும் கத்தியை சாய்த்து வலப்பக்கம் இடப்பக்கம் கத்தியை சாய்த்து முழுமையாக அறுக்க வேண்டும். தலை துண்டாகி விடாமல் கவனித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிராணி அறுக்கப்பட்ட பிராணியாக ஆகும். ஒருவர் 2 நரம்பை அறுத்து விட்டார் என்றால், 2 நரம்பை அறுக்காமல் விட்டுவிட்டார் என்றால் அது அறுக்கப்பட்ட பிராணியாக ஆகாது. அந்த பிராணி ஹலால் ஆகாது. அது செத்த பிராணியாகத்தான் கருதப்படும். அந்த இறைச்சியை உட்கொள்வது ஹராம். 3 நரம்பு அறுத்து விட்டார் ஒருவர், 1 நரம்பு மட்டும் விடுபட்டு விட்டது, 3ஐ அறுத்து விட்டார் என்று வைத்துக்கொண்டால் இதை வேண்டால் ஹலால் சாப்பிடலாம் என்று கூறுகிறார்கள். இது அறுக்கப்பட்டதாக கணிக்கப்படுகிறது. எனவே அறுக்கின்ற பொழுது கவனத்தில் வைக்க வேண்டும். 4 நரம்புகள் அறுப்படும் விதமாகத்தான் நாம் அறுக்க வேண்டும். சிலர் அறுத்து கொண்டிருக்கிற பொழுது 2 நரம்பை அறுத்து விட்டு இரத்தம் வெளிவந்துவிடும், அப்படி விட்டு விடுவார்கள். அந்த தோல் உரிக்க வந்திருக்கின்றவர், பாய் விடுங்க, அறுத்துட்டீங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கத்தியை வாங்கி அவர் அந்த கழுத்தை அறுக்க துவங்கி விடுவார். 2 நரம்பு தான் பாய் அறுத்திருப்பார். மீத 2 நரம்பை இஸ்லாமியர் அல்லாத தோல் உரிக்க வந்திருக்கின்ற சகோதரர் அவர் அறுத்து விடுவார். இதுவும் ஹலாலாகாது. அந்த இறைச்சி ஹராமாகிவிடும். எனவே அதை பொறுமையாக கவனத்தில் கொண்டு அந்த பிராணியை அறுக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நினைவூட்டுகின்றோம்.
ஆக இந்த துவாக்களை ஓதி அறுத்ததற்கு பிறகு அல்லாஹும்ம தகப்பல் மின்னி கமா தகப்பல் ஹபீபுக்கு இப்ராஹிம் ஹலீலுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் ஹபீபுக்கு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று துவா ஓதிக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.